இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நம்முடைய பழனியிலே அது குறித்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று தமிழிலே குடமுழுக்கை நடத்தினோம். என் அப்பன் மருதமலை முருகனுக்கும் இதேபோல் குடமுழுக்கிலே தமிழிலே நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்தோம். அங்கேயும் தமிழிலே முருகனுக்கு குடமுழுக்கை நடத்தினோம். இன்னார் சொல்லிதான் நாங்கள் நடத்த வேண்டும் என்பது அல்ல. ஏற்கனவே நம்முடைய பிச்சை குருக்கள், ராஜா பட்டர், நம்முடைய செல்வம் போன்ற குருக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அந்த திருக்கோயிலுடைய போத்திகள் அர்ச்சகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் அவர்களும், எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசம் அவர்களும், துறையினுடைய ஆணையாளர்களும் ஒருங்கிணைந்து தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றோம். நடைபெறப் போகின்ற ஒன்றை நாங்கள் ஆர்ப்பாட்டம் முற்றுகை என்ற பிறகுதான் இது நடந்ததாக கூறுவதற்காக தானாக கணிகின்ற கனியையும் எங்களுடைய மந்திர சொற்களால் தான் கனிந்தது என்று சொல்வதை போல இருக்கின்றது. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழிலே அர்ச்சனை செய்பவர்களுக்கு, அர்ச்சகர்களுக்கு வருகின்ற கட்டணத்தில் 60% அர்ச்சகர்களுக்கு வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 13 புத்தகங்களை, போற்றி புத்தகங்களை மறுபதிப்பு செய்து வெளியிட்ட ஆட்சி தான் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழிலே அர்ச்சனை செய்யப்படும் என்று பதாகை வைத்து அர்ச்சகர் அந்த அர்ச்சனை செய்கின்ற அர்ச்சகருடைய பெயரையும் அவருடைய கைபேசி எண்ணையும் அறிவித்த ஆட்சி தான் எங்களுடைய ஆட்சி என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் எங்கள் முதல்வருடைய கொள்கை. ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும்.